ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ அகைன் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான். ஆப்ஷன் க்ரீக்கை பற்றி நம்ம சேனல்லுமே நிறைய பேசியிருக்கோம். ஆனால் அது ட்ரேடிங்கில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான். ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நல்ல ஒரு ஐடியா கொடுக்கும். இந்த டெல்டான்னு சொல்லும்போது ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எப்படி யூஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். டெல்டானா என்ன, மேக்ஸிமம் மார்க்கெட் இல்லைனா அந்த ஆப்ஷனுடைய ப்ரீமியம் நெக்ஸ்ட்டு எப்படி அண்டர்லைங்கை பொறுத்து மாறப்போகுது அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் தான், வேறு எதுவுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெல்டா நீங்கள் 20ன்னு பார்க்குறீங்க அப்படின்னா அந்த அண்டர்லைங் அசெட் 100 பாயிண்ட்டு மேலே ஏறிச்சுன்னா அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் எக்ஸிஸ்டிங் ப்ரைஸ்லேருந்து 20 ரூபா ஏறக்கூடும். இப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் தான் டெல்டா. இது எல்லாருக்குமே நார்மலாக தெரிஞ்ச விஷயம் தான். இந்த விஷயத்தை எப்படி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ஆப்ஷன் பையருக்கும் சொல்ல போகிறேன் அண்ட் ஆப்ஷன் செல்லருக்கும் சொல்ல போகிறேன். ஆப்ஷன் முக்கியமான ஆன்சர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணுறதா இருந்தால் மோஸ்ட்லி நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்ட்ரைக் என்னவா இருக்குன்னா அது ஏடிஎம்மாக தாங்க இருக்கும். அட் த மணியை சூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா முடிஞ்ச அளவு நீங்கள் ஸ்பாட்லேருந்து 50-100 பாயிண்ட்டு தூரம் மட்டும் எடுத்து நீங்கள் பை பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஹையஸ்ட் டெல்டா இருக்கும். ஹையஸ்ட் டெல்டான்னு சொல்லும் போது உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ப்ரைஸ் சேஞ்சிங் அதிகமாக இருக்கும். ஆப்வியஸாக ஆப்ஷன் பையர்னு சொல்கிறவங்க வெறும் ஷார்ட் டேர்மில் மொமெண்டம் கேப்சர் பண்ணால் மட்டும் ப்ராஃபிட் கிடைக்கிற இடத்துல அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த ஹை டெல்டா ஸ்ட்ரைக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஜஸ்ட் மார்க்கெட் 30 பாயிண்ட் வேகமாக போனாலே போதும். அங்கே 0.4 அப்படின்ற ஒரு டெல்டா வேல்யூ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், 0.4ன்னு சொல்லும் போது ஆப்வியஸாக அந்த ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 80 ரூபான்னு இருக்கும். ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீக்கை தான் போய் பார்த்து நீங்கள் டெல்டாவை கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு கொடுக்குறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதில் பாதி தாங்க உங்களுடைய ஸ்ட்ரைக்கோடைய டெல்டா இருக்கும். இப்போ 80 ரூபா இருக்குன்னா இதோடைய டெல்டா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.4. அதாவது இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஒரு 100 பாயிண்ட் மார்க்கெட் நவுந்தது அப்படின்னா அந்த கால் ஆப்ஷன் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனில் சேஞ்சை கொடுக்கும். அப்போது 100 பாயிண்ட்ஸ் இங்கே ஏறும்போது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் 80 பாயிண்ட் இருந்த பட்சத்தில் இருக்கும்போது இருக்கிற டெல்டா என்னவாகும்னு பார்த்தீங்கன்னா 120 ரூபான்னு மாறும். ஓகேங்களா? ஆப்ஷன் ப்ரைஸில் ஆப்ஷன் ப்ரைஸில் மட்டும் சேஞ்ச் நடக்காது. இது எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக புதுசாக ஒரு டெல்டா கிரியேட் ஆகும். அந்த டெல்டா என்னவாகும்னு பார்த்தீங்கன்னா 0.50 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரைஸ் ஏறும்போது கண்டிப்பாக அந்த ப்ரைஸோடைய டெல்டாவுமே கூட சேர்ந்து ஏறும். ஸோ ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா நீங்கள் அட் த மணி சூஸ் பண்ணுறது நல்ல ஒரு விஷயமா இருக்கும். மார்க்கெட் கொஞ்சம் நகர்ந்தாலுமே அதோடைய பெனிஃபிட்டை ஈஸியாக எடுத்துகிட்டு வரலாம். அதனால் ஆப்ஷன் பையருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுறீங்கன்னா 100 பாயிண்ட் நகர்ந்தால் தான் 40 பாயிண்ட்டுன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 30 பாயிண்ட் நகர்ந்தாலே இதில் 3ல் ஒரு பங்கு கிடச்சிரும். 100 பாயிண்ட் ஏறுனா 40 ரூபா நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அப்போது 30 பாயிண்ட் ஏறுனா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 பாயிண்ட் உங்களுக்கு வந்து நிஃப்டியில் கிடைக்கும். 80 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த ஆப்ஷன் ப்ரைஸ் 93 ரூபா 94 ரூபா உங்களுக்கு போயிடும். ஸோ ஒரு ஸ்கேல்ப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு ஷார்ட் டேர்மில் சின்னதாக ஒரு 500-600 ரூபா நீங்கள் எடுக்கணும்னு நினச்சாலும் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணாலே ஆப்ஷன் பையிங்கில் போதும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். அண்ட் ஆப்ஷன் செல்லரில் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, டெல்டா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கணும். லோ டெல்டா தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் ஆப்ஷன் செல்லிங்க்கு. ஏன்னா லோ டெல்டான்னு சொல்லும் போது உங்களுக்கு ப்ரைஸ் டம்ப் ஆனால் மட்டும்தான் ஆப்ஷன் செல்லிங்கில் ப்ராஃபிட் கிடைக்கும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ 20 ரூபா ஆப்ஷன் சொல்லும்போது அதோடைய டெல்டா ஆப்வியஸாக என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 0.1 இருக்கும். ஸோ 0.1 நம்ம சொல்லும் போது இங்கே 10 ரூபான்னு தான் அர்த்தம். 100 பாயிண்ட் நமக்கு அகேன்ஸ்டாக மார்க்கெட் போனால் கூட நம்ம ஆப்ஷன் ப்ரைஸில் எவ்வளோ நடக்கும், 20 ரூபா இருக்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபான்னு மாறும். இருந்தாலுமே டைம் டிகேல கொஞ்சம் கம்மியாகும். ஸோ எக்ஸாக்டாக 100 பாயிண்ட் நான் 30 ஆகாது, கண்டிப்பாக 28-29 தான் வரும். ஸோ அகெயின் மார்க்கெட் ஒரு 100 பாயிண்ட் நகர்ந்தால் தான் இது என்னவாகுன்னு பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்கு மேலே ஏறக்கூடும். ஸோ இங்கே செல்லராக இருக்க பட்சத்தில் நீங்கள் லோ டெல்டா டீப் ஓடிஎம்ல எடுக்கலாம். அண்ட் பையராக இருந்தால் நீங்கள் அட் த மணியில் நியராக எடுக்கலாம். மொமெண்டம் இருந்தால் பையிங்க்கு போயிடுங்க. மொமெண்டம் இல்லை சைட்வேஸாக இருந்தால் ஆப்ஷன் செல்லிங்க்கு போயிடுங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பையிங்கில் நீங்கள் 0.4க்கு மேலே இருக்கிற ஒரு டெல்டாவை சூஸ் பண்ணுங்கள். பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆப்ஷன் செல்லராக இருந்தால் நீங்கள் 0. மேக்ஸிமம் 1.5க்கு மேலே எடுக்க வேண்டாம். 1.5னா ஆப்வியஸாக 15ன்னு அர்த்தம். 15னா 15 2 மடங்காக போட்டிங்கன்னா 30 ரூபா ஆப்ஷனுக்குள்ளே செல் பண்ணுறதா பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் இது எத்தனை பேர் வந்து வீடியோவில் சொல்லியிருக்காங்கன்னு தெரியல, பட் இதுதான் வந்து நிசப்த உண்மை.
ஈஸியாக உங்களுக்கு ஆப்ஷன் ப்ரீமியத்தை வச்சு டெல்டா எப்படி தெரியணும் அப்படின்ற மாதிரினா சிம்பிளான விஷயம். 100 ரூபாய் ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா அதோடைய டெல்டா எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 0.50 தான் இருக்கும். ஓகேங்களா, மேக்ஸிமம் 0.47 இருக்கும். விச் மீன்ஸ் என்னன்னா இது அப்படியே பாயிண்டாக மாற்றிக்குங்க. ஸோ இங்கே நான் 0.50 சொன்னது 50ன்னு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டாக மார்க்கெட் உங்களுக்கு ஃபேவராக கால் ஆப்ஷன் வாங்கியிருக்கீங்க, 100 ரூபா ஆப்ஷன் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த அண்டர்லைங் அசெட் நிஃப்டி 100 பாயிண்ட் நவந்ததுன்னா என்ன நடக்கும்னா அந்த 100 ரூபா இருக்கிற ஆப்ஷன் வந்து 150 ரூபாய்க்கு கிட்ட வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான் இந்த ஒரு டெல்டா. ஸோ இதை தான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு இருந்த விஷயம். ஆப்ஷனில் ட்ரேடிங்கில் நீங்கள் டெல்டாவை இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள், ப்ராஃபிட்டபிள் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.